இந்த வழியா போவேன் மாடு ஓட்டிட்டு. அப்ப எதிர்ச்சியா ஒரு நாள் பார்த்தேன், கொஞ்சமா மடிச்சிட்டு இருந்தது மண்ணுல. அதுக்கப்புறம் இன்னும் 2 நாள் 3 நாள் கழிச்சு பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சரி நமக்கு அடிமுடி கொஞ்சம் நீட்டா இருக்கிற மாதிரி அப்படியே அறியாத பொண்ணு முடி எப்படி இருக்குமோ கரியல்னு அது மாதிரி நீட்டா இருந்ததுனால நான் ஒரு பாட்டி கிட்ட கூப்பிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஊர்ல இருக்கவங்க பெரியவங்க கிட்ட எல்லாம் சொல்லி கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் தெய்வம் வந்து சொல்லிச்சு, இது நான் பெரிய ஆயி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இருக்கிற தெய்வம் எல்லாம் வந்து நிறைய பேர் ஜனங்களாம் வரவே நிறைய தெய்வம் வந்து சொல்லுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாம் வந்து அது நல்லா தோண்டி கிளறி கொஞ்சம் பார்த்தாங்க லைட்டா. பார்த்தா பெரிய நீட்டா இருந்தது முடி. அதுக்கப்புறம் அந்த முடியை எடுத்து வெளியே விட்டுட்டு மண்ணு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த முடி வரைக்கும் இப்ப வெளியே இருக்கு. 6 மாசம் கழிச்சு அந்த அம்மன் வெளியே வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். பெரியாயி அம்மன். ஆமா, தானா வரவேதான் நான் கூப்பிட்டு சொன்னேன். இந்த மாசத்துல ஆடி மாசத்துல இருந்து தான் இருக்கு அது. இதுக்கு முன்னாடி வந்து இங்க மட்டம் பண்ணாங்க ஜேசிபி எல்லாம் வச்சு. அப்பெல்லாம் அது இல்ல. நிறைய நிறைய பெரியவங்க வந்து கிளீன் பண்ணாங்க இடத்த. அப்பெல்லாம் அது வந்து இல்ல. நானும் இங்க தினமும் வருவேன் போவேன். அப்பயும் இல்ல. வந்து கூழ் ஊத்துவோம் அம்மனுக்கு. அப்பவும் வந்து இல்ல. நான் எதிர்ச்சியா ஒரு நாள் பார்த்தேன். சரி பார்த்துட்டு விட்டு நான் ஏதோ பிறந்த முடி எடுப்பாங்க அந்த முடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது வளரவேதான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. சரின்ட்டு சொன்னேன். சாமி வந்ததுங்களே. நாங்க பெரியவங்கள கூப்பிட்டு வந்து நிக்க வச்சு பாத்துருந்தோம். சும்மா கை வச்சு அது தள்ளணும், சரி மண்ணா இருக்கேன்னு சொல்லிட்டு. உடனே வந்துச்சு. அப்பவே ஒரு பாட்டி மேல வந்து சொல்லுச்சு, இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து யாரு அப்படின்னு கேட்டதுக்கு பெரியாயி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, பெரியாயி அம்மன் சொன்னாங்க. சரின்ட்டு நாங்க யாரும் தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா மறுநாள் காலையிலே யாரும் அது கிளறி அது வெளியே எடுத்து வச்சிருக்காங்க. சரி வேற ஏதோ இருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து செக் பண்ணிக்கிறாங்க. ஆனா அது ரொம்ப நீளமா இருக்கவே எல்லாரும் பயந்து ஒதுங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தான் இருக்கு. இன்னும் அது எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லவே அதை அப்படியே மூடி வச்சிட்டாங்க மண்ணு. என் பேர் பவித்ரா.